இனிய உறவுகளுக்கு என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அசுபதிக்கு சரஸ்வதி, பரணி அப்படின்னா துர்க்கை அம்மன் தான் அதுக்குள்ளே அதிதி தேவதை. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அக்னி தான். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பிரம்மா. மிருகசீரிஷத்துக்கு சந்திரன் தான் அதுக்குள்ளே அதிபதி. திருவாதிரை அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்குள்ளே அதிபதி சிவன் தான். புனர்பூசம் அப்படின்னா அதிதி, அதுக்குள்ளே அதிபதி தான். பூசம் அப்படின்னா பிரகஸ்பதி. ஆயில்யம் நட்சத்திரத்துக்குள்ள அதிதி தேவதை ஆதிசேஷன். மகம் நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் தான் அதிபதி. இவங்க எல்லாமே 27 நட்சத்திரத்துக்குள்ளவங்களுடைய பதிவுகள். இந்த பதிவுகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இவங்களுடைய தன்மையை பொறுத்து தான், அந்த நட்சத்திரத்தின் தன்மையை பொறுத்து தான் இவங்களுடைய குணங்கள் தான் நமக்கு இருக்கும். இது சாஸ்திரம் சாதிக்கிறது. இவற்றை நாம் மீற முடியாது. அடுத்ததாக பார்த்தோம்னா பூரம். இந்த பூரத்தின் அதிபதியே பார்வதி தான். இந்த பார்வதி தேவி பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வர்றாங்க. அடுத்து உத்தரத்துக்கு வரக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா அன்றாடம் கிழக்கே உதிக்கும் சூரியன் தான். இந்த சூரியனுடைய கதிர்கள் பொதுவாக இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாங்கனாலேவும் அவங்களுக்கு வரக்கூடிய திசையேவோ சூரிய திசை தான் நடக்கும். அடுத்து அஸ்தத்துக்கு பிரம்மசஸ்தா வருகிறார். அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு விஸ்வகர்மா வர்றாரு. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு வாயு பகவான் வர்றாரு. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு முருகன் வர்றாரு. அடுத்து அனுச நட்சத்திரத்துக்கு லட்சுமி. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்திரன். மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயர் தான் அதிபதியாக இருக்கிறாரு. பூராட நட்சத்திரத்துக்கு வருணன். அடுத்து உத்திராடத்துக்கு விநாயகர். அடுத்து திருவோணத்துக்கு விஷ்ணு வருகிறார். அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வசுக்கள் 8 பேர். சதய நட்சத்திரத்துக்கு யமன் வருகிறார். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குபேரன் வருகிறார். அடுத்து உத்திரட்டாதிக்கு காமதேனு பசு வருது. ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி வருகிறார். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9 கிரகங்களையும் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னோம்னா, நம்ம பிறந்த ஜாதகத்தில் சூரியன் அப்படின்னா நம்ம அப்பா எப்படி அப்படிங்கிறத பற்றிய அந்த கட்டத்தை இப்போ பிறந்த உடனே தெரிஞ்சுக்கலாம். 50 வயதில் அவர்களுக்கு எப்போது எப்படி இருப்பார் என்பதை கூட நாம் பிறந்த ஜாதகத்திலே நாம் கணித்து விட முடியும். அடுத்ததாக அம்மா என்றால் சந்திரன் தான். இந்த சந்திரனுடைய சுழற்சியை வச்சு தான் அம்மா நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த கட்டங்கள் நம்மை சட்டம் போட்டு விடுகிறது. இவற்றில் இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் 9 கிரகங்களில் 2.25 நாள் அற்புதமான ஒரு பாஸ்ட் ஃபார்வேர்டாக போய்கிட்டு இருக்கு சந்திரன். இவற்றின் தன்மையை பொறுத்தி தான் எல்லா தினசரி நாளிதழ்களிலும் இன்று நாள் எப்படி என்று வெளிவருகிறது. இதற்கு சந்திரனுடைய 2.25 நாள் தான். ஒரு நட்சத்திரத்துக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நாள் தான். அப்படி ஒரு கணக்கில் சந்திரன் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சந்திரன் கூட கேது இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக தாயை விட்டு பிரிந்துவிடும். இல்லையே தாய் பிரிந்து விடுவாள். அவளுடைய நிலைமை
அதுதான் விதி என்று நாம் கூற முடியும். சூரியன் கூட ராகு இருக்கிற போது அந்த ராகு அந்த பிள்ளையை விட்டு பிரித்துவிட செய்வார். தகப்பனும் அவனும் ஒன்றாக இருக்கவே முடியாது. நல்லா இருந்தாங்க குடும்பம். இவன் பிறந்த உடனே குடும்பம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கிரக நிலைகளை வச்சு தான் சூரியன் கூட ராகு இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த தகப்பனுக்கு ஆகாது. சந்திரன் கூட கேது இருக்கக்கூடாது. இது இருந்தாலும் அந்த குழந்தையை தாய் விட்டு பிரிந்து விடுவாள், இல்லை மரணம் அடைந்து விடுவாள். அடுத்ததாக செவ்வாய் கிரகம். செவ்வாய்க்கு என்றாலே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது பரத்வாஜர். அந்த பரத்வாஜருடைய பிள்ளை தான் செவ்வாய். ஜாதகத்தில் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் பல பூமியை கையில் வைத்திருப்பார். இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத, அள்ள முடியாத ஒரு சொத்துக்களை, பூமியை கையில் தக்க வைத்து கொள்பவர் இந்த செவ்வாய். செவ்வாய் உச்சம் பெற்றதுதான் ராமனின் ஜாதகத்தில் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை இல்லையா? இந்த செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வருகிறார். இந்த செவ்வாய் தாயின் வயிற்றில் இருக்கின்ற போது நமக்கு தோலையும் நகத்தையும் உருவாக்குவார் செவ்வாயுடைய வேலையே ஆகும். அடுத்து புதன். இந்த புதன் புத்தாடைகளுக்கு உள்ள அதிபதி புதன் தான். ஒருவனுக்கு புதன் நன்றாக அமைந்து விட்டால் ஒரு நாளைக்கு 3 ஆடைகள் கூட தினசரி உடுத்துவான். இவை அழகி போட்டிக்கும் இந்த புதன் தான். ஆண்களையும் பெண்களையும் விட அரவாணிகள் தோன்றுவதற்கு, திருநங்கைகள் தோன்றுவதற்கு இந்த திருநங்கைகள் தோன்றுவதற்கு இந்த புதன் மிகவும் அவசியமாக இருக்கிறார். ஆகவே புதன் அழகும் பெறுகிறார். நமது தாய்மாமனையும் சரியாக வைத்திருக்கிறார். தாய்மாமன் எவ்வாறு நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படிங்கிறத பற்றி கூறுவதுதான் புதன். அடுத்ததாக பிரகஸ்பதி. குரு பார்க்கின் கோடி நன்மையாகும். புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஜாதகத்தில் 7இல் குரு இருப்பதால் அவரது காலில் எல்லோரும் விழுந்தார்கள். காரணம் அவரல்ல, அந்த குருவால் தான். முன்னாள் முதல்வர் கலைஞர் ஜாதகத்திலும் அவை 5இலிருந்து லக்னத்தை பார்த்து கொண்டிருந்தது. அதனால் தான் அவர் காலிலும் ஏகப்பட்ட பேர் விழுந்தனர் என்றால் அந்த குருவின் தன்மை. குரு ஒரு சமயம் இந்திரனுடைய அரண்மனைக்கு சென்றபோது இந்திரன் குருவை மதிக்காமல் விட்டுவிட்டான். கேலி கூத்தாட்டமாக இருந்த இந்திரனை பார்த்து அவர் ஒன்றும் கூறாமல் வந்துவிட்டார். இந்திரன் கூத்தாடிவிட்டு பின்பு யோசித்தபோது குரு வந்தார் என்று சொன்னார்கள். அந்த குரு மறுபடியும் போய் தேடி போனபோது நான் வர முடியாது என்று அவர் அப்படியே என்னை அவமதித்ததால் வர முடியாது என்று போய்விட்டார். 27 நட்சத்திரங்களை மதிப்போம். நமஸ்காரம்.